ட்ரிங்க்ஸ் அதாவது ஆல்கஹால் சாப்பிட்ற அன்னைக்கு உங்களோட சுகர் மெடிசின்ஸ் பிபி மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா? அப்படியே சாப்பிட்டாலும் சேஃபாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நான் முதற்கொண்டு எந்த டாக்டரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சிறிதளவு ட்ரிங்க்ஸும் உங்களோட லிவருக்கு டேஞ்சரஸ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கு போகலாம். நம்பர் 1, எது சாப்பிடலாம்? பியர், விஸ்கி, பிராண்டி. இதில் விஸ்கியோ பிராண்டியோ பரவாயில்ல, ஏன்னா கலோரிகள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்மி. ஒரு 30 ml to 60 ml விஸ்கியோ பிராண்டியோ ரொம்ப வாட் எவர் ஹார்ட் ட்ரிங்க்ஸு அதை எடுத்துக்கங்க, பியர் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 2, அப்படி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டா கூட ட்ரிங்க் இட் வித் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஏற்கனவே டயபெட்டிஸில் டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இதில் தண்ணி கம்மியாக சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஞ்சரஸ். நிறைய தண்ணி கலந்து சாப்பிடுங்க. நம்பர் 3, ஸ்நாக்ஸ். சைட் டிஷ் தான் ட்ரிங்க்ஸை விட மோசமான ஒரு ஐட்டம். முறுக்கு, மிக்சர், சிப்ஸு, பக்கோடா, பொரி கணக்கெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கும். அதனால ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு வெஜிடபிள் சாலட்ஸோ, ஒரு சுண்டலோ, ஒரு நட்ஸோ வச்சுங்க. மற்றபடி யூஸ்லெஸ்ஸான இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 4, ஞாபகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் உங்களோட யூஷுவல் மெடிசன்ஸை மிஸ் பண்ணாமல் எடுங்க. இன்க்ளூடிங் ஒரு சுகர் மெடிசன், பிபி மெடிசன், கொலஸ்ட்ரால் மெடிசன் எல்லாமே டின்னருக்கு முன்னாடி போட்டுங்க. இன்சுலின் போடுறதா இருந்தாலும் கட்டாயம் போட்டுங்க. இது அதுவும் கம்பைனாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்துடாது. நீங்கள் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸை விட கெடுதல் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் உடம்பை பொறுத்தவரை ட்ரிங்க்ஸ் இன்னொரு விதமான ஃபுட்டு தான். தைரியமாக இந்த மெடிசன்ஸை அது கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு மெடிசன் மிஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ட்ரிங்க்ஸ்னால லிவர் கெட்டாலும் அட்லீஸ்ட் உங்கள் கிட்னி, ஹார்ட்டாவது பாதிக்கப்படாமல் இருக்கும் உங்கள் சுகர்னால.